திமுக மீது பழி சுமத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பேட்டியளித்த அவர், ஒரே மேடையில் விவாதிக்க தயார் என உதயநிதி கூறிய பிறகு அந்த சவாலை சந்திக்க வேண்டியதுதானே எனவும் கேள்வி எழுப்பினார். காட்டமாக கரப்பான் பூச்சியை போல ஊர்ந்து சென்று பதவி வாங்கிய எடப்பாடிக்கு காட்டமாக கேள்வி கேட்கின்ற யோக்கியதையோ அருகதையோ தகுதியோ கிடையாது. அவர் எப்படி பதவி பெற்றார் என்று தெரியும். அந்த பெஞ்சில் நெளிஞ்சு போய் பாம்பு போல ஊர்ந்து போய் அவர் பதவி வாங்கியவர். அவருக்கு தைரியசாலி அல்ல. யாரையும் தைரியமாக சந்தித்து அவர் பதவி வாங்கவில்லை, கெஞ்சித்தான் பதவி வாங்கினார். அவர் சவால் விடுவதற்கான யோக்கியதை கிடையாது. ஆனால் அவர் கூறுகிற குற்றச்சாட்டுகளை ஏன் தலைவர் என்ன, முதலமைச்சர் என்ன, துணை முதலமைச்சர் பதில் சொல்வதற்கு தயார் என்று சொன்னால் சந்திக்க வேண்டியது தானே. நாங்கள் மாட்டோம் என்று மறுக்கவில்லையே. எங்களுடைய துணை முதலமைச்சர் நான் எந்த சவாலையும் சந்திக்கின்றேன், ஒரே மேடையில் விவாதிக்க தயார் என்று சொன்ன பிறகு விவாதிக்க வேண்டியது தானே. திருமாவளவன் உறுதியாக சொல்லிவிட்டார், நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் தான் இருக்கிறேன், 2026 இந்த கூட்டணி தொடரும் என்று அவர் சொன்ன பிறகு இந்த கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி ஏதாவது குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் தான் முயற்சிக்கிறீர்களே தவிர வேறு யாரும் எந்த முயற்சியும் செய்யவில்லை. திருமாவளவன் எங்களோடு தான் இருப்பார். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. நிச்சயமாக அவர் தோல்விதான் காண்பார். நாங்க நிச்சயமா ஏற்கனவே ஒரு அண்ணாமலை ஊழல் குற்றச்சாட்டு பட்டியெல்லாம் கொடுத்துட்டாரு. அந்த பட்டியலே புஷ்வானமா போயிடுச்சு. அதே போல இதுவும் பிசுபிசுத்து போகுமே தவிர இதனாலே அவருக்கு எந்த விதமான பலனும் அவருக்கு கிடைக்க போவதில்லை, பயனும் கிடைக்க போவதில்லை.